நான் இப்போ பொன்னியின் செல்வனுக்காக தாய்லாந்துல ஷூட்டிங்ல இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாள் ஷூட்டிங்ல இருந்தோம். நம்மளை விட அதிகமா அவங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்றாங்க. ஆமா. ஆனா அவங்க குப்பையே பார்க்க முடியாது. நம்மளை விட அதிகமா எல்லாத்துக்கும் பிளாஸ்டிக் யூஸ் பண்றாங்க. பிளாஸ்டிக் இதெல்லாம் ஆமா, எல்லாமே பிளாஸ்டிக். ஆக்சுவலா அவ்வளவு ஹசார்டஸ். நம்ம ஊர்ல நான் வந்து எல்லாரும் டீயும் சாம்பாரும் பிளாஸ்டிக் கவர்ல வாங்கிட்டு போகும்போது பார்த்தாலே பயமா இருக்கும். இது எப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன். அந்த ஊர்க்காரங்க கிட்ட கேட்கும்போது சொன்னா எங்க ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்துறாங்க அப்படின்னா. எல்கேஜி யூகேஜில இருந்து குப்பை போடக்கூடாதுங்கிற பழக்கத்தை அடிப்படையில இருந்து சொல்லி கொடுத்துறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு 500 வீடு இருக்குன்னு சொன்னா அந்த வீட்ல இருந்து ஒவ்வொரு வீட்ல இருந்து 2 தடவையாவது கீழே கொண்டு குப்பை போட்டு போவாங்க. டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. அந்த டஸ்ட்பின்குள்ள ஒரு பிளாஸ்டிக் கவர்ல தான் இருக்கும். சோ 2 தடவை குப்பை போடுறாங்கன்னா ஒவ்வொரு வீட்ல இருந்தும் ஒரு நாளைக்கு 1000 பிளாஸ்டிக் பேக் குப்பை போடுறதுக்காக பயன்படுத்தப்படுது. ஒரு பால் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அந்த பால் கவரோட அந்த பாலை தூக்கி போடாதீங்க. அந்த பாலை டிரைனேஜ்ல கொட்டிட்டு கவரை தூக்கி போடுங்க. அதையாவது பண்ணுங்க. இல்லாட்டி ஒரு ஆளை வச்சு அந்த பாலை செப்பரேட் பண்ணி நாங்க அந்த கவர் எடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு சாம்பார் பாக்கெட்னா சாம்பார் பாக்கெட்டோட போடாதீங்க. இந்த சாம்பாரை டிரைனேஜ்ல ஊத்திட்டு அந்த குப்பை பண்ணுங்க. இது ஒரு சின்ன ஹேபிட் நம்ம மாத்திக்கலாம்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க நான் வச்சுக்கலாம், நான் சொல்லிட்டேன் அதை.